உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர்களுக்கான சிற்றுண்டி வழங்குகிற அந்த நிகழ்ச்சியிலே கூட முதல்வர் பேசியிருப்பது கல்வி படி 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 என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கல்வி வளர்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதில் தான் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் தமிழகத்திலே, அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்வி படித்தவருடைய சதவிகிதம் 52% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நடைபெறுகிற சாதனைகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே குறிப்பாக இந்த தகுதியுள்ள மாணவர்களுக்கான இந்த கவுன்சிலிங், அவர்களுக்கான சேர்க்கை 22ஆம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது. முதலிலே விளையாட்டு பிரிவினர்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினருடைய வாரிசுகள், அவர்களுக்கான சிறப்பு பிரிவுகளுக்கான ஒரு ஆய்வு நடைபெற்று அதன் மூலமாக அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். பின்னர் மற்றபடி பொதுவாக ஆனால் எது நடந்தாலும் கம்ப்ளீட்டாக அந்த 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் ஓப்பன் காம்படிஷன். அதேபோல் அடுத்ததாக பிசி, அடுத்ததாக எஸ்சி, அதிலே வருகிற வேக்கன்சி இடஒதுக்கீடு, பொது பிரிவிலே வருகிற காலி இடங்கள் எல்லாம் அதுவும் மெரிட் படி தான் ஒதுக்குவாங்க. பொது பிரிவுன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, நான் படிக்கும்போது கூட ஓசின்னு பண்ணாங்க. அது கிடையாது. பொது பிரிவு என்பது மதிப்பெண் அடிப்படையிலே வழங்கப்படுகிற ரேங்க், அந்த மதிப்பெண் அடிப்படையிலே வழங்கப்பட்டு அதிலே மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுதான் பொது பிரிவு. பொது பிரிவுக்கு அடுத்து தான் நம்முடைய பிசி, எம்பிசி, எஸ்சி போன்ற இந்த இடஒதுக்கீட்டிலே நடைபெறும். இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவரோட இந்த பொதுப்பிரிவில் சேராத மாணவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் அந்த பொதுப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டு அந்த இடங்கள் அந்தந்த பிரிவிலே காலியானதாக கருதப்படும். இதெல்லாம் மிகச் சிறப்பாக செய்வதற்கு நம்முடைய செயலர் அவர்களும் அதேபோல் தொழிற்கல்வியினுடைய இயக்குனர் அவர்களும் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து தான் இந்த பணிகளிலே முழுமையாக ஈடுபடவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பொறியியல் கல்லூரிகளிலே இந்த அளவிற்கு 22ஆம் தேதியிலிருந்து மாணவர் சேர்க்கை உருவாகும். கவுன்சிலிங் 11/9/24 வரல நடைபெறும். குறிப்பாக இந்த கவுன்சிலிங் 22/7/2024 துவங்கவிருக்கிறது. அதற்கு அடுத்து 25ஆம் தேதி ஒரு பிரிவினருக்கு நடைபெறவிருக்கிறது. 29/7 ஒரு பிரிவினருக்கு நடைபெற துவங்கி 6/9 வரை 5/9 வரை அது நடைபெறும். 6/9 ஒரு பிரிவினருக்கு தொடங்கப்படவிருக்கிறது. 10/9 அதில் எஸ்சி தோழர்களுக்கான அந்த பிரிவும் 10ஆம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது. ஆகவே 11/9 அதுக்கப்புறமும் காலி இருந்ததுன்னா நாங்கள் கவுன்சிலிங்கில் மாணவர்கள் வராண்டா அட்மிஷன் மூலமாகவே சேர்க்க சொல்லியிருக்கிறோம். அது இங்கே பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் அரசு கலைக்கல்லூரிகளாக இருந்தாலும் இது போன்ற குறிப்பாக இந்த மெரிட் படி, கம்யூனல் கோட்டாப்படி நிரப்பப்பட்டு அதற்கு மேலும் காலி இடங்கள் இருக்குமானால் மாணவர்கள் விரும்புவார்களே, ஆனால் அவர்களுக்கு வராண்டா அட்மிஷன் மூலமாகவும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களையும் அதிகமாக சேர்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தொழிற்கல்வி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் தமிழகத்து மாணவர்கள் அதிகமாக சேர்ந்து பயன்பெறுவதற்கான நடவடிக்கைகளை உயர்கல்வித்துறை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தான் வரும். அது தமிழ் புதல்வன் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த அரசு பள்ளிகளிலே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இதுவரையில் மாணவியர்களுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இருந்தது. இந்த ஆண்டிலிருந்து ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கிராமப்புறத்து மக்களிடையே, ஏழை எளிய மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது.
கல்விக்கண் வளர்ப்பதற்காக தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைக்கு எல்லோரும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.